பாபநாசம் 2026 வந்தாச்சு. ஆனா நம்ம வாழற நிலைமை அதே குடிசை வீடுகள், அதே ஒழுகிற கூரைகள். காலம் மாறுது, ஆனா நம்ம மக்களோட கஷ்டம் மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது? விவசாயி இந்த நாட்டோட உயிர் நாடின்னு சொல்றாங்க. ஊருக்கு சோறு போடுறவன் வீட்ல இன்னைக்கு பசி தாண்டவம் ஆடுது. விவசாயி உழைக்கிறான், ஆனா பலன் மட்டும் யாருக்கோ போகுது. கல்வி இருக்கு, ஆனா வேலை இல்ல. மருத்துவம் இருக்கு, ஆனா உயிருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. கல்லூரியில படிக்கணுமா, இல்ல ஒரு அவசர மருத்துவ சிகிச்சையா? ஓடு தஞ்சாவூருக்கு, ஓடு கும்பகோணத்துக்கு. அப்போ பாபநாசம் என்ன ஓட்டு போட மட்டும்தானா? அப்போ பாபநாசம் என்ன ஓட்டு போட மட்டும்தானா? இங்க ஏன் அந்த வசதி இல்ல? இங்க ஏன் வசதி இல்ல? வேலை வாய்ப்பு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வலிக்குது. கண்ணு முன்னாடி வளர்ந்த நம்ம பசங்க வேலை தேடி வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் அகதிகளா போறாங்க. சொந்த மண்ணுல பொழைக்க வழி இல்ல. சொந்த மண்ணுல பொழைக்க வழி இல்ல. தெருவெல்லாம் குப்பை, தெருவெல்லாம் குப்பை, குடிநீர்ல அசுத்தம். இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எவ்ளோ காலம் சும்மா இருக்க போறோம்? இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எவ்ளோ காலம் சும்மா இருக்க போறோம்? இது மாறணும். மாற்றோங்கிறது யாரிடமோ இல்ல, உங்க கைவிரல் நுனியில தான் இருக்கு. உங்க ஒரு ஓட்டு அது வெறும் முத்திரை இல்ல, அது அநீதிக்கு எதிரா நீங்க கொடுக்க போற தீர்ப்பு. வாக்களிப்பீர் ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திற்கு. இது ஒரு சின்னம் இல்ல, இது ஒரு சின்னம் அல்ல, நம்ம வாழ்வாதாரம், நம்ம தன்மானம். அனீஸ் ஃபாத்திமா படித்த இளம்பெண், ஆற்றல் மிக்க ஆளுமை. படித்த இளம்பெண், ஆற்றல் மிக்க ஆளுமை. அவர் அதிகாரம் தேடி வரவில்லை, உங்கள் உரிமையை தேடித்தர வந்திருக்கிறார். உங்கள் உரிமையை மீட்டுத் தர வந்திருக்கிறார். பாபநாசம் இனி ஏமாறாது, விழிச்சுக்குச்சு. இந்த முறை முடிவு விவசாயி சின்னம். வெல்லட்டும் விவசாயி, நாம் தமிழர்.